yukte mahati chandane sthito madavav pandavaschaiva divyau shankau pradatmatuh tatasvetair yukte mahati chandane sthito madavav pandavaschaiva divyau shankau pradatmatuh tatasvetair yukte mahati chandane sthito madava pandavaschaiva divyau shankau pradatmatuh tatashvetairhayayukte mahati syandane stito madava pandavaschaiva divyau shankau pradatmatuh. tatasvetair yukte mahati chandane sthito madava pandavaschaiva divyau shankau pradatmatuh. This is proper chanting in Veera Rasa. Very good. Hare Krishna. Mataji's. Tatasvetair yukte mahati chandane sthito divyau shankau pradatmatuh. All right, I'll read the translation purport. Actually, we can do in English and Tamil. All right. The translation purport by His Divine Grace, Srila A.C. Bhaktivedanta Swami Prabhupada, founder Acharya of ISKCON. On the other side, both Lord Krishna and Arjuna, stationed on a great chariot drawn by white horses, sounded their transcendental conchs. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் அகிலுலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: மறுதரப்பில் வெள்ளை குதிரைகளை பூட்டிய மிகச் சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர். பொருளுரை: பீஷ்ம தேவரால் ஒலிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் எதிர்த்தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை தெய்வீக சங்குகளின் முழக்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனஹ. பாண்டவர்களை போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவர்களுக்கே வெற்றி. பகவான் எங்கிருந்தாலும் அங்கே செல்வத் திருமகளும் லக்ஷ்மியும் உள்ளார். ஏனெனில் லக்ஷ்மி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை. எனவே பகவான் விஷ்ணுவின், கிருஷ்ணரின் திவ்ய சங்கொலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இவ்விரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம் அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டதாகும். மூவுலகில் எங்கு சென்றாலும் எல்லா திசைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது. Namo Vishnupada Krishna Prashtha Bhutale Srimate Bhakti Vikasa Swami Niti Namine. Namo Vishnupada Krishna Prashtha Bhutale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine. Namaste Saraswate Deve Gauravani Pracharine Nirvishesh Shunyavadi Paschatya Deshitarine. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhaktarinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So we are at the first chapter of Gita, and we were hearing all this Duryodhana's conversation with Dronacharya, with Bhishma,
seeing the Pandavas' army and then glorifying his own army at the end. நம்ம இப்போ பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் இருக்கோம். இங்க துரியோதனன் பாண்டவ படையை பார்த்ததுக்கு பிறகு அவன் துரோணாச்சாரியர் இடத்துலையும் பீஷ்மர் இடத்துலையும் என்ன பேசுறான், அவனுடைய படையை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுறான் அப்படின்றத பத்திலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். So the last time we heard that in response to Duryodhana's to remove his fear basically of Pandava's army, also to give boost to all army, Bhishma they blew his conch shell. துரியோதனனுடைய பயத்தை போக்குறதுக்காகவும் எல்லாருக்கும் அவர் உற்சாகத்தை கொடுக்கறதுக்காகவும் கூட பீஷ்மர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய சங்கை முழங்குறார் அப்படின்றத போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். So Bhishma declared, yes, we are going to give you our lives for your sake. பீஷ்மர் அங்க சொல்றார், நாங்க எல்லாருமே எங்களுடைய வாழ்க்கையை உனக்காக கொடுக்க போறோம். Not exactly said, he declared by blowing the அவர் அந்த ஊதுறதின் சங்கை முழங்குறதின் மூலியமா அவர் வந்து தெரியப்படுத்துறார். அவர் சொல்லல வாய் வார்த்தையா. So now the two armies are facing each other and Bhishma's Kaurava side, they blew their conch. So in the response, this is the shloka. இப்போ அவர் சங்கை முழங்கினதுக்கு பிறகு பாண்டவ படையிலிருந்தும் சங்குகள் முழங்கப்படுது. அவங்களுக்கு பதிலா அவங்க செய்த செயலுக்கு ஈடா அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுது. So it's interesting. Tata Shvetar Hayara Yukte Mahati Shandane Sito. The white horses of Arjun's chariot. இங்க அர்ஜுனனுடைய ரதத்துல இருந்த வெண்மையான குதிரைகளை பத்தி இங்க சொல்லப்படுது. Was very visible prominence. We will hear a little bit of background of that chariot, how it came and how the horses came. அந்த ரதமும் அந்த குதிரைகளும் அர்ஜுனன் இடத்துல எப்படி வந்தது அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்ச நேரம் போனோம்னு பார்ப்போம். ஆனா இங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது தனித்துவமா தெரிந்தது முன்னிலையில வெள்ளை குதிரைகள். Basically what it says, the first one who responded to Bhishma's blowing of conch shell is Krishna and Arjun. They blew their conch shell. இங்க குறிப்பா இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பீஷ்ம தேவர் தன்னுடைய சங்கை முழங்கினதுக்கு பிறகு அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல பாண்டவ படையிலிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முதல்ல சங்குகளை முழங்குறாங்கன்றத பார்க்கிறோம் இங்க. Madhava Pandavas Chaiva. So Madhava and the Pandavas. So first one next to Krishna was Arjun, and then nearby was Bhima and Yudhishthir and Nakul and Sahadev and Bhima. Was that Madhava Pandavas Chaiva? Divya Shankar Pradmatuhu. Okay. இப்போ இங்க ஸ்லோகத்தை பார்க்கலாம், மாதவ பாண்டவ சைவன் இருக்கு. மாதவா அப்படின்றது கிருஷ்ணரை குறிக்குது. கிருஷ்ணரும் பாண்டவர்களும் சங்குகளை முழங்கினாங்க அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுது. இங்க கிருஷ்ணருக்கு பக்கத்திலே இருந்த பாண்டவர் யாரு? அர்ஜுனன். அதனால கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முதல்ல ஊதுனாங்க. அதன் பிறகு நம்ம பார்ப்போம் பீமன், யுதிஷ்டிரர், நகுலன், சகாதேவன் ஒருவர்த்தங்களா சங்குகளை முழங்கினாங்கன்றது நம்ம பார்ப்போம். So response is yes, we are ready for fight. We are ready for war. இங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க போர் புரியறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றத வெளிக்காட்டுறாங்க. Okay, show the purpose. Yeah, Divya Shankar Pradmatu. They blew Divya Shankar, transcendental consciousness. திவ்யவ் சங்கவ் பிரதத்மதுன்னு சொல்லப்படுது. அவங்க அவங்களுடைய திவ்யமான தெய்வீக சங்குகளை முழங்கினர். So Srila Prabhupada explains, in contrast to the conch shell blown by Bhishma Dev, the conch shell in the hands of Krishna and Arjuna is described as transcendental. பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், பீஷ்ம தேவரால் ஒலிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. We used to blow conch shell in the temple, beginning of Arati, beginning of Abhishek, something auspicious. This is a little different way of blowing conch shells on the battlefield. நம்மளும் கோயிலில் பொதுவாக சங்கு முழங்குறது உண்டு. ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் நம்ம முழங்குவோம், அபிஷேகம் நடைபெறும் பொழுது முழங்குவோம். அதாவது மங்களகரமான செயல் நடைபெற போகுது அப்படின்றத குறிக்கக்கூடிய விதத்துல. ஆனா இந்த போர்க்களத்தில் ஊதக்கூடிய சங்கானது வித்தியாசமானது. Yeah, the conch shell is accepted in the Vedic scriptures as a pure bone of an animal. வேத இலக்கியங்கள்ல சங்குகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மிருகத்தினுடைய எலும்பா இருந்தாலும் அது தூய்மையானதா ஏற்றுக்கொள்ளப்படுது. And it produces transcendental sound, Om. The sound of conch shell is equal to chanting Om. அந்த சங்கை நீங்க முழங்கும் பொழுது வரக்கூடிய சப்தமானது ஓம் அப்படின்ற அந்த அக்ஷரத்தை அந்த சப்தத்தை நீங்க உச்சரிக்கிறதுக்கு சமம். அந்த சப்தம் தான் சங்குல இருந்து வருதுன்னு சொல்லப்படுது. So Krishna says, I am the Om, Pranava Sarva Vedeshu. I am the transcendental sound Om. கிருஷ்ணர் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பிரணவ சர்வ வேதேஷு,
நான் தான் வந்து பிரணவ அந்த சப்தமானது நான் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். நம்ம சங்குல இருந்து வரக்கூடிய சத்தம் அந்த பிரணவ ஓம். So the conch shell is eternal, what do you say, instrument of the Lord Vishnu. பகவான் விஷ்ணு இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள்ல சங்கு அவருடைய அடையாளங்கள் முத்திரைகள்ல சங்கு வந்து எப்பொழுதும் நித்தியமா பகவான் விஷ்ணு இடத்துல இருக்கக்கூடியது. And therefore is auspicious. அதனால அது மங்களகரமானதும். And now Krishna is blowing it, Arjuna is blowing it, Pandavas are blowing it, and as Prabhupada explains in the purport, no, the conch shells indicates that there is no hope of victory for other side, because Krishna, Madhava, the husband of the Lakshmi, is on the Pandava side. கிருஷ்ணர் சங்கை முழங்குறார், அர்ஜுனன் சங்கை முழங்குறார், மற்ற பாண்டவர்கள் சங்கை முழங்குறாங்க. உடனே பிரபுபாதர் பொருளை சொல்றார், இதன் மூலியமா எதிர் தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை. ஏன் அப்படின்னா வெற்றியின் திருமகள் அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. Right. So no, you go down. Yeah. Right. And okay, go further. Down. Okay, a little more. We covered that a little more. Okay, and then Prabhupada mentions seated on the chariot donated by Agni. அதன் பிறகு பிரபுபாதர் இப்ப இவங்க அக்னியால வழங்கப்பட்ட அந்த ரதத்துல அமர்ந்திருக்காங்கன்றத பத்தி பேசுறார். And this indicates that this chariot was able to conquer all sides. கடைசில. Yeah, so that is the quality of Agni. As Agni said, by giving this chariot to Arjuna, he said that as I am all-pervasive in the universe, you will be able to go anywhere in the universe by this chariot. It's a special blessing given. மேலும் இந்த ரதத்தை கொண்டு அர்ஜுனனால எல்லா திசைகளையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். அர்ஜுனனுக்கு இந்த ரதத்தை வந்து அக்னி தேவர் பரிசளிக்கிறார். அப்போ அவர் சொல்றார், எப்படி அக்னி எல்லா இடங்கள்லையும் பரவக்கூடிய நபரா இருக்காரோ அதே போல இந்த ரதத்தை கொண்டு நீ எங்க போனாலும் எல்லா திசைகள்லையும் நீ வெற்றி பெறுவாய். Okay, next shloka. Panchajanyam rishikesho devadattam dhananjaya paundram dadmau mahashankam bhima karma vrikodaraha. Now this shloka describes the conch shells. Lord Krishna blew his conch shell called Panchajanya. Arjuna blew his, the Devadatta. And Bhima, ferocious eater and performer of Herculean task, blew his terrific conch shell called Poundra. இங்க ஒருத்தங்களுடைய சங்குகள் பத்தி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுண்ட்ரம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். Now this is very interesting. They give names of the conch shells here. இங்க வந்து நம்ம பார்க்கலாம் ஒருவர்த்தங்களுடைய சங்குகளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. Pallada Vidyabhushan comments here that means that these personalities had many conch shells because these are specifically mentioned by name. ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷன் அவர் சொல்றார், அப்படின்னா இந்த நபர்கள் இடத்துலலாம் நிறைய சங்குகள் இருந்தது, அதனாலதான் இந்த குறிப்பிட்ட சங்கை அவங்க ஊதுனாங்கன்றத வந்து குறிப்பிட்டதுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு. And indeed, Krishna is eternal, his conch shell is eternal. It's his eternal servant. நிச்சயமா கிருஷ்ணர் நித்தியமானவர், அப்போ அவருடைய சங்குகளும் நித்தியமானவை, அவருக்கு நித்தியமா சேவை புரியக்கூடியவை. All Krishna's weapons, his sword, his bow, his gada, his chakra, his shankha, they are persons in the spiritual world. They have their own personality. பார்க்கலாம் கிருஷ்ணனுடைய எல்லா ஆயுதங்களுமே சங்கு சக்கரம் கதா அவருடைய கேடயம் வாள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக உலகத்துல ஒரு ஆயுதமும் அதை பிரதிநிதிக்கூடிய நபர் இருக்காங்க. Remember, in spiritual everything is alive. There is no dead matter. Jada tattva does not exist in the spiritual world. ஆன்மீக உலகத்துல ஜட பொருள் ஜட தத்துவம் அப்படின்ற விஷயமே கிடையாது, எல்லாமே உயிருள்ளவை. Yeah, so everything is alive, everything is conscious, everyone is servant of the Lord. எல்லாமே உயிருள்ளவை, எல்லாமே உணர்வுள்ளவை, எல்லாமே பகவானுக்கு வந்து நம்ம சேவை பண்ணுன்ற விஷயத்தை எப்பொழுதும் அந்த உணர்வோடே இருக்காங்க. So when Krishna comes to the material world to display his pastimes, his associates come with him in the form of Shankha, Chakra, Gada, Padma and any other weapon.
கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துல லீலைகளை புரியறதுக்காக வரார். அப்படி வரப்பும் அவருடைய சகாக்களான சங்கு, சக்கர, கதா, பத்மா அந்த நபர்களும் அவங்களும் பகவான் கூட வராங்க. You've seen many times, we are living in South India, you've seen Sudarshan Chakras Murtis in the Shivaishama temples, and you can see there's a form of Sudarshan and then there is a chakra behind him. It's a person. நீங்க பார்க்கலாம், தென்னிந்தியாவில் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை பிரதிநிதிக்கக்கூடிய நபர் அவர் அங்க இருக்கார், அவருக்கு பின்னாடி சக்கரம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். Right. So, yeah, let's read all the Shankar's names, then becomes easier, I think. Let's see. Go to next sloka. Okay, the names of the Shankars. All right. Ananta Vijayam Raja Kunti Putro Yudhishthiraha Nakula Sahadevascha Sugosha Manipushpako Kashyascha Parameshwasa Shikhandi Cha Maharataha Drishyadumno Viratascha Satyakischa Parajitaha Drupado Draupadeyascha Sarvasha Prithivipathe Saubhadrascha Mahabhahu Shankhan Dhatmuh Pritak Pritak. So this is the full list given here. King Yudhishthira, the son of Kunti, blew his counsel, the Ananta Vijaya, Nakula and Sahada blew the Sugosha and Manipushpaka. That great archer, the king of Kashi, the great fighter Shikhandi, Drishyadumna, Virata, unconquerable Satyaki, Drupada, the sons of Draupadi and others, O king, such as the mighty armed son of Subhadra, all blew their respective conchals. ஸ்லோகம் 16 to 18 வரை மொழிபெயர்ப்பு. குந்தியின் புதல்வரான மாமன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரனான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராட்டன், வெல்லவியலாத சாத்யகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள். மன்னரே. So give me back the shloka 15, please. Okay. So here we are, Prabhupada's purpose is Panchajanyam Rishikesha. Panchajanyam, the famous Panchajanya council of Krishna. இங்க பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷம் இருக்கு. கிருஷ்ணருடைய புகழ் பெற்ற பாஞ்சஜன்யம் சங்கை அவர் முழங்கினார்னு. Now Srila Prabhupada explains in the purport that Krishna is addressed as Rishikesh here, the master of the senses. He is going to guide Krishna to victory, control his senses, give him guidance how to win the fight. இங்க பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் ரிஷிகேஷர்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பத்தி பேசுறார். ரிஷிகேஷா அப்படின்னா புலன்களை வழிநடத்தக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர் அர்த்தம். இங்க போர்க்களத்துல அர்ஜுனனுடைய புலன்களை கிருஷ்ணர் நேரடியாக கட்டுப்படுத்தி அவனை வெற்றியை நோக்கி கொண்டு போக போறார். So you see how it is addressed. Rishikesh particularly to give you that idea that the master of the senses is on Arjun's side and he is controlling everyone's senses. He is not going to allow Arjun be killed, his devotee. இங்க குறிப்பா இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இருக்கு. ரிஷிகேஷர் அப்படின்னா புலன்களுடைய அதிபதி, எல்லாருடைய புலன்களுடைய அதிபதியும் அவர் தான். இப்ப அப்பேற்பட்ட அதிபதி அர்ஜுனனுடைய பக்கம் இருக்கார், அவருடைய பக்தன் பக்கம். அப்படி இருக்கப்போ தன்னுடைய பக்தனை யாராவது கொல்றதுக்கு விட்டுருவாரா என்ன? யாராலையும் அர்ஜுனனை கொல்ல முடியாது. Now then Arjun is addressed Dhananjaya, one who collected enormous wealth to install Yudhishthira and Rajasuya sacrifice. மேலும் இங்க அர்ஜுனன் தனஞ்சயன்ற பேரால சொல்லப்படுறார். தனஞ்சய அப்படின்னா செல்வத்தை வெல்பவன் அப்படின்னு அர்த்தம். யுதிஷ்டிர மகாராஜனுடைய ராஜசூய யஜ்ஞம் பண்றதுக்கு அர்ஜுனன் மிகப்பெரிய அளவு செல்வத்தை சேகரித்து வென்று கொண்டு வந்தார். Now he got the wealth by fighting also. இப்போ அந்த செல்வத்தை அவர் ஈண்டெடுத்து வந்தப்போ அவர் சண்டை போட்டும் சில செல்வங்களை பெற்று வந்தார். Conquering everyone from Gandharvas to Devatas and they got their blessings, they got the weapons from them. கந்தர்வர்கள், தேவர்கள் அவங்களையும் எதிர்த்து போரிட்டு அவங்களிடத்திலையும் வெற்றி பெற்று அவங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதமும் பெற்று அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். So this is how Arjuna is described. You see the shloka is particular, words are chosen to describe qualities of these fighters. நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துல இந்த வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீரர்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய புகழ் என்னன்றதை குறிக்கக்கூடிய விதத்துல தேர்ந்தெடுத்து சொல்லப்பட வார்த்தைகள். So
Why is it Poundram Dadma Mahashankam Bhima Karma Vrikodara? Bhima Karma Vrikodara. Who can do tremendous tasks, Herculean tasks that nobody can compare. Nobody can compare the way he can eat. Nobody can compare the way he can fight. பீம கர்ம விருக்கோதரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பீம கர்ம அப்படின்னா வீர தீர செயல்களை புரியக்கூடிய பீமன். விருக்கோதரனா மிகப்பெரிய அளவு சாப்பிடக்கூடியவன். பீமனை ஒப்பிடுகையில் அவன் அளவுக்கு யாராலையும் சாப்பிடவும் முடியாது, அவன் அளவுக்கு யாராலையும் சண்டை போடவும் முடியாது. So again, Sanjaya is describing to Dhritarashtra. Remember, Sanjaya is describing sitting in Hastinapur to Dhritarashtra what's happening in the battlefield. The war he chooses, it's killing any hope in Dhritarashtra that we are going to win. Because these qualities are not described anywhere in the Kauravas, when Kauravas army chiefs are mentioned. நீங்க பார்க்கலாம், இந்த உரையாடலானது சஞ்சயனால திருதராஷ்டிரருக்கு ஹஸ்தினாபுரத்துல அமர்ந்திருந்து குருக்ஷேத்திர போர்ல நடக்கக்கூடிய விஷயத்த வர்ணனையா சொல்லப்படக்கூடிய இது எல்லாமே. ஸோ இங்க சஞ்சயன் தேர்ந்தெடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ திருதராஷ்டிரருக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுக்குநூறா போயிடும் இங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் எதுவுமே அங்க போர்ல பேசப்படலை. இது துரியோதனன் பக்கத்தை பத்தி பேசும்பொழுது பேசப்படலை. இங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லப்படுது. Now, you see, we should read Shastras, we should read Mahabharata, we should read Ramayana, we should read Gita, we should read Puranas. Then you will know, as soon as you hear this, Panchajanyam Rishikesha, all the story how Krishna got Panchajanyam will be appear in your mind. It will be refreshed. நீங்க சாஸ்திரங்கள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே நீங்க படிக்கணும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்லோகத்துல பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ அப்படின்னு சொன்ன உடனே ஹிருஷிகேஷன் பாஞ்சஜன்யம், அவருக்கு எப்படி பாஞ்சஜன்யம் கிடைச்சது, அதுக்கு பின்னாடி என்ன கதை அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுடைய புத்தியில வரும். Because they also contain the story which describes extraordinary power of Krishna. ஏன்னா அந்த சம்பவங்கள், அந்த கதைகள்ல கிருஷ்ணனுடைய அதீத சக்திகள் பத்தியும் சொல்லப்படுது. Many times we read first chapter of Gita, we skip names of the great fighters, we skip the important things. But if you remember Mahabharata, how Krishna got Panchajanya, this is extraordinary. It's immediately you understand with whom you are going to fight, Mr. Kaurava. நம்ம நிறைய தடவை பண்ணுறது உண்டு. பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை அப்படியே ரொம்ப வேகமாக படிச்சுட்டு போயிடுவோம். அதில் இருக்கக்கூடிய பெயர்களுக்கு ரொம்ப நம்ம கவனம் செலுத்தாமல் போயிடுவோம். ஆனால் எப்போ நீங்கள் ரொம்ப கவனத்தோடு படிக்கிறீங்களோ, இப்போ பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷன் படிக்கிறீங்களோ, அப்போ உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணருக்கு பாஞ்சஜன்யம் எப்படி கிடைச்சது, அவர் எந்த அளவுக்கு அங்கே அவருடைய சக்தியை வெளிக்காட்டி அவர் சண்டை போட்டு அதை பெற்றார் அப்படின்றத தெரிஞ்சோடனே கௌரவர்கள் எப்பேற்பட்டவங்க கூடலாம் போய் நீங்கள் சண்டை போட போறீங்கன்றதை பார்த்துக்கோங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உடனே வரும். So when Krishna was going to college, Sandipani Muni's ashram. கிருஷ்ணர் அவருடைய கல்லூரிக்கு போய் படிக்கும் பொழுது, அதாவது சந்தீபன், Balaram, Sudama, they were all studying under Sandipani Muni. சந்தீபனி முனியின் கீழே கிருஷ்ணர், பலராமர், சுதாமர் இவங்க எல்லாரும் படிச்சாங்க. Studying all 4 Vedas. எல்லா 4 வேதங்களையும் பயின்றாங்க. Studying 64 arts and crafts. 64 ஆயர்கலைகளை கற்றுக்கொண்டார்கள். And they supreme, they in 64 days they learn 64 arts and crafts. 64 நாட்கள்ல அந்த 64 கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உச்சமான நபர்கள் அவங்க. Gurukulis, what do you think? Gurukulis என்ன நினைக்கிறீங்க? They are cool. Yeah, possible. It's possible. All right, we'll see that. We'll see it soon. So, after finishing their education, they ask Guru Sandipani Muni and the wife, they offer pranam and they said, what do we give you as a dakshina? அவங்க கல்வி எல்லாத்தையும் பயின்று முடித்ததுக்கு பிறகு சந்தீபனி முனி கிட்ட கேட்குறாங்க, அவரிடத்துலையும் அவருடைய மனைவி இடத்துலையும் இவன் கல்வி முடிந்தது, குரு தட்சணையா நாங்கள் என்னத்தை கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. Sandipani Muni spent enough time with Krishna and Balaram to understand the transcendental nature and powers. சந்தீபனி முனி இப்போ இது வரைக்கும் போதுமான அளவுக்கான காலம் கிருஷ்ணனுடையும் பலராமருடையும் செலவிட்டிருக்கார். அதனால அவருக்கு தெரியும் இவங்களுடைய திவ்யமான சக்திகள் என்ன அப்படின்னு. So he said, once we went to Prabhasa Kshetra for pilgrimage, my son was taking bath in the ocean and he disappeared, he died. அப்போ சந்தீபனி முனி சொல்றார், ஒரு முறை நாங்கள் பிரபாச க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தோம், புனித யாத்திரையாக போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த சமுத்திரத்தில் என்னுடைய மகன் குளிக்கும் பொழுது அவன் அடிச்சு போகப்பட்டான், அவன் சமுதிரத்துக்குள்ளே போயிட்டான். So they asked, please Krishna and Balaram, give my son back, bring him back. ஸோ அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, கிருஷ்ணரும் பலராமருமே தயவு செய்து என் மகனை எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுங்க. So
Krishna went to the ocean. கிருஷ்ணர் சமுத்திரத்துக்கு போறார். Varuna Dev appeared. வருண தேவன் அங்க தோன்றுறார். Offer pranam to Krishna. கிருஷ்ணருக்கு நமஸ்காரங்கள் பண்றார். My Lord, how can I serve you? பகவானே உங்களுக்கு நான் எப்படி சேவை பண்றதுன்னு கேட்கிறார். And Krishna and Balaram they say, bring us our teacher's son back. அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் சொல்றாங்க, எங்களுடைய ஆசிரியர் அவருடைய மகனை திரும்ப கொடுங்க. So Varuna say, oh, it's not taken by me, it's taken by demon who lives in the ocean called Panchajanya. அப்பம் அவர் சொல்றார், உண்மையிலே நான் அவங்களுடைய பையனை எடுத்துட்டு போல, இந்த சமுதிரத்துக்குள்ள ஒரு அசுரன் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் பேரு பாஞ்சஜன்யா, அவன் தான் கொண்டு போயிட்டான் அவருடைய மகனை. So Krishna jumps in the ocean, swims down to the Panchajanya's place, kills the demon, opens his belly and finds no son of his teacher. கிருஷ்ணர் சமுதிரத்துக்குள்ள குதிக்கிறார், உள்ள போறார், உள்ள அந்த அசுரனை தேடி போறார், அசுரனை கண்டுபிடிக்கிறார், பாஞ்சஜன்யனை பார்க்கறார், பார்த்தோன்னா அவனுடைய வயித்தை பிளந்துடுறார், பிளந்துட்டு வயிற்றுக்குள்ள பார்த்தா ஆசிரியனுடைய மகன் இல்லை. And later he goes to Yamaraj and gets the son back. அதன் பிறகு அவர் யமராஜர் இடத்துக்கு போறார், யமராஜர் இடத்துல இருந்து அந்த மகனை பெற்று வரார். But what is interesting, of course different Puranas describe it a little in different angles. It is said that son was arrested inside of the conch because the body of demons was a conch. So Krishna killing him, he took the conch himself. That is the Panchajanya conch. சில புராணங்கள்ல சில மாதிரி இந்த வர்ணனை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நபரானவர் அந்த சங்குக்குள்ள அவர் கைது செய்து பிடித்து வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த சங்கை எடுத்துட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அசுரர்கள் பொதுவா அவங்க சங்குக்குள்ளேயும் இருப்பாங்க, அதனால அந்த சங்குக்குள்ள இருந்தவரை கொன்னு அந்த சங்கை எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லப்படுது. So the anyway story continues, but just pay a little attention. When you know how Krishna got that Panchajanya, you're going to fight with person who brought dead son back to life, back to his father. இந்த கதை இன்னும் தொடருது. ஆனா இப்ப நீங்க இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட நபர் கூட நீங்க போய் சண்டை போட போறீங்கன்னு பாருங்களேன். இறந்து போன ஒரு நபர், அதாவது தன்னுடைய ஆசிரியரோட மகன் இறந்து போயிட்டார், அந்த நபரை மீண்டும் உயிரோட கொண்டு வரார். அப்பேற்பட்ட நபரோட நீங்க சண்டை போட போறீங்க. Okay, there is a stories, you see, Puranas reveals you, one Purana reveals a little bit of story, next Purana reveals a little more, then Acharyas, they have to put it together and explain to us what's happening. புராணங்களை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட புராணத்துல ஒரு லீலை பத்தின ஒரு குறிப்பிட்ட வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கும், இன்னொரு புராணத்துல இன்னும் மேலும் வேறு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆச்சாரியர்கள் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா புராணங்களையும் ஒன்று சேர்த்து அந்த கதையை மொத்தமா நமக்கு கொடுக்குறாங்க. So the boy who was brought back to his father, Sandipani Muni's boy name was Madhumangal. கிருஷ்ணரால சந்தீபனி முனியினுடைய மகன் கொண்டு வரப்பட்டார் இல்லையா உயிரோட, அந்த மகன் அந்த பையன் அவனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மதுமங்கல். So Sandipani and mother were so happy that boy has come back, and they were so grateful to Krishna. They say, okay, you let our son be with you always. சந்தீபனி முனியும் அவருடைய மனைவியும் தங்களுடைய மகன் உயிரோட வந்துட்டாருன்றதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க உடனே கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க, சரி எங்களுடைய பையன் எப்பொழுதுமே உங்க கூடயே இருக்கட்டும். So Krishna took, and this is one of eternal gopas in Vrindavan, Madhumangal, Krishna's close friend. So கிருஷ்ணர் தன் கூடயே வச்சுக்கிறார். அதனால நம்ம பார்க்கிறோம் விருந்தாவனத்துல எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நித்தியமா லீலைகள் இருக்கக்கூடிய கோபா மதுமங்கல் அவர். And Krishna gave him blessing, your father was my guru. In Shastra, you'll be our guru in Leelas. So he accepted him like that. Krishna Brahmin's son, his teacher's son, is always respected, and is for the sake of beautiful pastimes in Vrindavan. கிருஷ்ணர் சொல்றார், நீங்க எங்களுடைய குருவினுடைய மகன், பிராமணர், அவருடைய மகன் நீங்க. ஸோ அவர் எங்களுக்கு வேதங்கள் சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்ததில் ஆசிரியராக இருந்தார். நீங்க எங்களுடைய லீலைகள் நாங்கள் புரியறதுக்கு நீங்க ஆசிரியராக இருப்பீங்க அப்படின்ற விதத்தில் அவர்கிட்ட சொல்லி அவரை கூடயே வச்சுக்கிறார். ஸோ அவங்க ஆன்மீக உலகத்தில் ஒன்றா இருக்காங்க. So you understand, these are all eternal associates of Lord playing pastimes. இவங்க எல்லாருமே பார்க்கலாம் கிருஷ்ணனுடைய நித்தியமான சகாக்கள் கிருஷ்ணனுடைய லீலைகள்ல. And who was Panchajanya, how he became demon? இப்போ அடுத்தது அங்க பாஞ்சஜன்யர் அசுரன்னு பார்த்தோம். அவர் எப்படி முதல்ல அசுரன் ஆனார்?
There are few stories. அதற்கும் சில கதைகள் இருக்கு. In Puranas is like this. So one day the council of Krishna ஒருமுறை கிருஷ்ணனுடைய சங்கு became a little proud. கொஞ்சம் கர்வம் கொண்டதாம். I always with Krishna. நான் எப்பொழுதும் கிருஷ்ணர் கூடயே இருக்கேன். Krishna holds me in his transcendental hand. கிருஷ்ணர் எப்பொழுதும் அவருடைய திவ்யமான கைகள்ல என்ன தாங்கிட்டு இருக்கார். And when Krishna blows the air, I can taste the nectar from his transcendental lips. கிருஷ்ணர் எப்ப வந்து சங்கை முழங்குறாரோ அப்பம் அவருடைய திவ்யமான உதடுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த காற்று அதை வந்து அந்த நறுமணத்தை வந்து என்னால உணர முடியும். அவருடைய திவ்யமான உதடுகள்ல இருந்து வரக்கூடிய நறுமணம். So there was a story that council became a little bit proud. அதனால அந்த கதையில சொல்லப்படுது இந்த சங்கானது கொஞ்சம் கர்வம் கொண்டது. And was a little bit, see, when Krishna is victorious, he announced to me and I always go with him, and like that it was a little bit boasting. பாருங்க, நான் எப்பொழுதுமே கிருஷ்ணர் கூட தான் இருக்கேன், ஏதாவது வெற்றி பெற்றா கிருஷ்ணர் உடனே என்ன கொண்டு தான் அதை அறிவிக்கிறார், கொஞ்சம் தற்பெருமையோட பேசிட்டு இருந்தது. And he was thinking, to be such an intimate servant of Krishna and to taste the nectar for Krishna's lips, even goddess of fortune has not so much opportunity for that. லக்ஷ்மி தேவி அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு கிடைக்காம, அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய உதடுகள் சங்கமும் அதுல இருந்து வரக்கூடிய இந்த நறுமணத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த சங்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த அளவுக்கு வாய்ப்பு அவங்களுக்கே கிடைக்கிறது இல்லை. Right. So Lakshmi Devi heard that. லக்ஷ்மி தேவிக்கு இது தெரிய வருது, இந்த விஷயம் கேள்விப்படுறாங்க. Raised her eyebrows. Oh, you are servant of Krishna, you became proud. Pride is a quality of a demon. You become a demon. Correct yourself. Then you come back. So இதை கேள்விப்பட்டோன்னா லக்ஷ்மி தேவி தன்னுடைய புருவங்களை உயர்த்தி அவங்க சொன்னாங்களாம், கிருஷ்ணருடைய சேவகன் நீ, ஆனா நீ இவ்வளவு கர்வத்துல இருக்கியா? கர்வம் அப்படின்றது அசுரனுக்கான ஒரு குணாதிசயம். அதனால நீ அசுரன் ஆகிட்டு நீ திருந்தினதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் நீ வா அப்படின்னு சொன்னாங்க. So that was one of the stories explained in Shastra. And then he had to be in the body of a demon. And then blessing was, he will be killed by Krishna and restoring his spiritual form. சாஸ்திரத்துல இந்த மாதிரியான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த லக்ஷ்மி தேவி சொன்னதின் விளைவா இவர் வந்து ஒரு அசுரனா பிறக்கிறார். ஆனா அவருக்கு கிடைத்த வரம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரால கொல்லப்படுவாய், கிருஷ்ணரால கொல்லப்பட்டு நீ மறுபடியும் உன்னுடைய அந்த நித்தியமான நிலைக்கு நீ வருவ. So now when anybody glorifies Shankha of the Lord, he always say, no, it's mercy of Lakshmi Devi and Krishna that I'm here. அதனாலதான் இதுக்கு அப்புறத்துல இருந்து சங்க வந்து யாரு வந்து புகழ்ந்தாலும் அவர் உடனே வந்து நினைக்கிறதுன்னா, பகவானாலையும் லக்ஷ்மி தேவியினுடைய கருணையாலும் நான் இப்போ இங்க இருந்துட்டு இருக்கேன். Now we must understand that eternal associates of the Lord like Shankha does not get proud, it does not get bewildered, it does not get into illusion like us. It's a teaching for us. So there is no fault in displaying the Leela like that. This message to us who are aspiring to be devotees of Krishna, we should not become proud. இந்த சம்பவமானது நம்ம உடனே தப்பா புரிஞ்சிக்க கூடாது. சங்கு அப்படின்றவர் பகவானுடைய நித்தியமான சகா. அவர் எப்பொழுதும் வந்து நம்மளை மாதிரி தற்பெருமை கொள்ள போறதோ அகங்காரம் கொள்ள போறதோ மயக்கத்திலேயோ மாயையிலேயோ இருக்கக்கூடிய நபர் கிடையாது. ஸோ அவருக்கு இது சாத்தியமே இல்லை. இந்த லீலையை புரிவதன் மூலியமா நமக்கு இதுல இருந்து விஷயத்த சொல்லி தராங்க. பகவானுடைய பக்தர்களான நம்ம இந்த மாதிரி தற்பெருமையோட இருக்கக்கூடாது அப்படின்றது, அதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். Sometimes we become proud. Oh, I'm head pujari, I'm next to the Lord. நம்ம சில சமயத்துல வந்து கர்வம் கொள்றது உண்டு. நான் தாங்க தலைமை பூஜாரி, பகவான் பக்கத்திலேயே இருக்கேன். Lakshmi should not raise eyebrows, ஞாபகம் வச்சுக்கோங்க, லக்ஷ்மி தேவி தன்னுடைய புருவங்களை தூக்கிட கூடாது. I'm great preacher. நான் மிகப்பெரிய பிரச்சாரகருங்க. I'm great book distributor. நான் மிகப்பெரிய புத்தக விநியோகம் பண்ணக்கூடிய ஆள். I'm servant of Guru. நான் குருவினுடைய சேவகன். Personal servant. தனிப்பட்ட சேவகன். நான் குரு கூடயே எப்பொழுதும் இருக்கவன். I'm temple president. நான் தான் கோயில் தலைவர். One should not think I'll be future temple president. ஒருத்தர் நான் தான் எதிர்கால கோயில் தலைவர்னு நினைக்க கூடாது. So this is a good lesson for us. Krishna is teaching through his devotees us that we can get it in
very instructive, very, by remembering the story we get purified and we get instructed how to live our life as a devotee, how to shape our attitude that we achieve the love of God. இது ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இங்கே கிருஷ்ணரால் சொல்லி கொடுக்கப்படுறது, கிருஷ்ணனுடைய சேவகன் மூலியமாக சொல்லி கொடுக்கப்படுறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்மளுடைய மனப்பான்மை இருக்கணும், ஒரு பக்தன் எப்படி இருக்கணுன்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய லீலை இது. So sometimes when Krishna comes to material conscious appear, is eternal associate of the Lord. Sometimes manifests through the Panchajanya demon. Sometimes comes as one of the jewels from the churning of ocean of milk, which is described in Bhagavatam also. இப்போ இந்த பாஞ்சஜன்யம், இந்த சங்கு அப்படின்றது கிருஷ்ணரோட கிட்ட நித்தியமாக இருக்கக்கூடியது. ஸோ கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்தில் வந்து லீலைகளை புரியும் பொழுது சில சமயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் திடீர்னு அவர் ஆரம்பத்தில் இருந்து வச்சிருக்காரு, ஒரு சில சமயத்தில் திடீர்னு நடுவில் இருந்து கூட அவருக்கு கிடைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த அசுரனை கொன்று அவர் வந்து அந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கை பெற்றார்னு பார்க்குறோம். மேலும் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், இந்த பார்க்கடல் கடையப்படும் பொழுது அந்த கடலில் வந்து கடைஞ்சிட்டு இருந்தப்போ அங்கிருந்தும் சங்கு வந்ததுன்னு. So when Panchajanya came out of the ocean of milk, Vishnu took it immediately. அந்த பார்க்கடல் கடையும் பொழுது கடல்ல இருந்து சங்கு பாஞ்சஜன்யம் வெளியில வந்ததுன்னு சொல்லப்படுது. வந்த உடனே கிருஷ்ணர் அங்க இருந்து அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்துக்கிட்டார், விஷ்ணு எடுத்துக்கிட்டார். Another place it is said that once when Panchajanya was blown, sound is so strong that Brahman's wife miscarried. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, இந்த பாஞ்சஜன்யம் சங்கு முழங்கப்பட்டப்போ அந்த சப்தமானது மிகப்பெரிய பேரொலியா இருந்துதான். ஒரு பிராமணனுடைய மனைவி அவங்களுக்கு கரு களைஞ்சிடுச்சான். So Brahman get very angry and curse Konshal to become demon Panchajanya. So another time manifested like that. அந்த பிராமணர் கோபம் கொண்டு அந்த சங்கை சபிச்சு நீ அசுரனா போவேன்னு சொல்லி சபிச்சனால அவர் அசுரனானான்னு சொல்லப்படுது. ஸோ இது இன்னொரு சமயத்துல நடந்த லீலை தான். So Krishna comes many times and many times in different ways, manifests how he gets his weapons, how he gets his chakra, how he gets his associates down. கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துல பலமுறை அவர் வந்து அவதரித்து வரார், அவர் லீலைகளை புரிகிறார். அப்போ தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய ஆயுதங்கள் இதெல்லாம் எப்படி பெறாருன்றதுக்கு ஒரு சமயத்துல ஒரு விதத்துல அவர் பண்றார். But message is clear, pride is no good for spiritual life. ஆனா தற்பெருமை அப்படின்றது ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதே கிடையாது அப்படின்ற கருத்து இதுல இருந்து தெளிவா நமக்கு புரியுது. Pride is a covering of illusion that we do not acknowledge and understand the fact that all ability in us come from the Lord by the mercy of Guru. நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா திறமைகளா இருக்கட்டும், என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே குருவினுடைய கருணையின் மூலியமா கிருஷ்ணரிடத்துல இருந்து நமக்கு கிடைத்திருக்க சக்தி தான் அப்படின்ற ஞானத்தின் அறியாமையினுடைய வெளிப்பாடு தான் தற்பெருமை. What is that in Gita? Paurusham Drishu. I am an ability in a man, Krishna says in Gita. கிருஷ்ணர் கீதையில சொல்றார் பௌருஷம் ரிஷு அப்படின்னு, ஒரு ஆணிடத்துல இருக்கக்கூடிய சக்தி நான் தான் அப்படிங்கிறார். Alright, no time. Devadatta. Deva means the God, Datta, given by God, God given counsel. அடுத்து தேவதத்தம் அப்படின்னு இருக்கு. தேவா அப்படின்னா பகவான், தத்தா அப்படின்னா கொடுக்கறது, தேவனால கொடுக்கப்பட்ட, கடவுளால கொடுக்கப்பட்ட சங்கு தேவதத்தம். Arjun's counsel. அர்ஜுனனுடைய சங்கு அது. So Arjun and Krishna one day were just decided to walk on the bank of Yamuna and enjoy different cottages which Kauravas built for the Kshatriyas' leisure. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரு முறை அப்படியே இளைப்பாறதுக்காக போறாங்க, யமுனை கரை பக்கம் போறாங்க. போறப்போ கௌரவர்கள் வந்து மற்றவங்க தங்கி அவங்க வந்து பயனடைகிறதுக்காக சின்ன சின்ன குடில்கள் மாதிரி கட்டியிருக்காங்க, அதுக்குள்ள அங்க போறாங்க இவங்க. Now one side we are hearing Krishna and gopis, they have their pastimes on the bank of Yamuna. ஒரு பக்கம் நம்ம கேள்விப்படுறோம் கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையேயான லீலைகள் யமுனை நதிக்கரையில நடைபெறுவது உண்டு. But when Krishna walks with Arjun on the bank of Yamuna, what do they discuss? ஆனா இப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யமுனை நதிக்கரையில நடந்து போகும்போது அவங்க எதை பத்தி பேசுவாங்க? Any suggestions? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Now they are in Vrindavan, near on the bank of Yamuna, walking alone. What do they discuss? பிருந்தாவனத்துல யமுனை நதிக்கரையில அவங்க ரெண்டு பேரும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க, என்ன பேசுவாங்க? No, they discuss the martial art, they discuss fight techniques, they discuss different chariots and weapons, they remember the fights and victories they won. This is Veera Rasa with Arjun
The place is same, but the mood is different. பிரபு சொல்றார், எனக்கு தெரியலன்னா ஆனா நினைக்கிறேன் ஒருவேளை கோபியர்களை பத்தி பேசியிருப்பாங்களோ அப்படின்னாரு. ஸோ பிரபு கோகுல் பிரபு பதில் கொடுத்தாரு, இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து வீர ரசத்தில் இருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க யமுனை நதிக்கரையில் நடந்து போகும் பொழுது கூட போர்க்கலைகளை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதில் எப்படி ஜெயிச்சோம், இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம கையாளணும், இதை பற்றி தான் அவங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தையும் இருந்தது. Mahabharata says. அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. Direct shloka. நேரடி ஸ்லோகமே இருக்கு. So suddenly Brahmin, effulgent, blazing like a fire, approached them. அப்போ அங்க உடனடியா ஒரு பிராமணர் ஒருத்தர் வரார், சூரியனை போன்ற பிரகாசத்தோட அவர் அங்க வரார். Oh mighty kshatriyas, please help me, please help. பலமான சத்திரியர்களே, தயவு செய்து நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். I see you are foremost of man, the best among the men, and I am Brahman who eats a lot. நீங்க தான் இருக்கிறதுலேயே சிறந்த வீரர்களை போல எனக்கு தெரியுறீங்க. நான் வந்து நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். So I approach you, I'm begging for food. அதனால நான் வந்து உங்களை அணுகிறேன், நான் வந்து உணவுக்காக பிக்ஷை கேட்கிறேன். So both Krishna and Arjuna, being kshatriyas, they offer pranam and say, yes, what food would you like to eat? கிருஷ்ணரும் அர்ஜுனனும் க்ஷத்ரியர்கள் உடனே அவங்க வந்து கை கூப்பி அவர் இடத்துல சொல்றாங்க, நிச்சயமா உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு சொல்லுங்க. The Brahman said, look, I have to admit, I don't eat ordinary food. I'm Agni and I want to swallow Kandava forest. அவர் உடனே சொல்றார், நான் வந்து இந்த சாதாரணமான உணவுகள்லாம் சாப்பிட்றது கிடையாது, உண்மையிலே நான் வந்து அக்னி, எனக்கு வந்து காண்டவ வனம் உணவா வேணும்னு சொல்லி கேட்கிறார். I try many times to swallow the forest by fire. நான் நிறைய தடவை நெருப்பின் மூலியமா அந்த மொத்த வனத்தையும் விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணேன். But Indra always stops me. ஆனா இந்திரன் எப்பொழுதுமே என்னை நிறுத்திடுறார். His friend Takshaka lives there, Naga. அங்க வந்து இந்திரனுடைய நண்பரான தக்ஷகன் ஒரு நாகம், அவர் வந்து உள்ள வசிச்சிட்டு இருக்கார் அந்த வனத்துல. Indra always sends the rain and stops me. அதனால நான் நெருப்பு மூட்டினாலும் இந்திரன் உடனே பெரிய அளவு மழையை பொழிய வைத்து அவர் வந்து அந்த அணைச்சிடுறார். Recently one of the great kings had to sacrifice for many days, fire sacrifices, and I swallowed so much ghee and my problem is indigestion. மேலும் சமீபத்தில் இன்னொரு மன்னர் மிகப்பெரிய யாகம் ஒரு வேள்வியை பண்ணார், அதில் ஏகப்பட்ட நெய்யை வந்து ஊற்றி அவங்க யஜ்ஞம் பண்ணாங்க. அந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு வந்து வயிற்றில் ஜீரண பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால என்னுடைய வயிறு வந்து உணவு ஜீரணிக்க மாட்டேங்குது. So Agni said, I've asked Brahma what to do. நான் பிரம்மதேவர் இடத்துல போய் கேட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லி. So Brahma said, there are many medical herbs in Khandava forest. You swallow it, and there are many bad, sinful species, all kinds of Rakshasas, Asura living there, so no harm killing them also in the same. உடனே பிரம்மதேவர் அதற்கான பதில் கொடுத்தார், உனக்கு தேவையான மருந்து மூலிகைகள் காண்டவ வனத்துல இருக்கு, நிறைய மூலிகைகள் இருக்கு, அந்த வனத்தை நீ வந்து சாப்பிட்றதன் மூலியமா உனக்கு வந்து உன்னுடைய பிரச்சனை தீரும். மேலும் அந்த வனத்துல நிறைய அசுரர்கள், ராட்சசர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து நீ எரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. So Brahma told me to eat the forest, but Indra is not allowing. Then I came back to Brahma and asked, what do I do? பிரம்மதேவர் என்ன இந்த வனத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டார். நான் முயற்சி பண்ணும்போது இந்திரன் தடுத்து நிறுத்திடுறார். அதனால நான் பிரம்மதேவர்கிட்டயே மறுபடியும் போய் கேட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லி. So Brahma said, when Krishna and Arjuna come nearby, you ask their help. அப்ப பிரம்மா சொன்னார், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இதற்கு பக்கம் அந்த வனத்துக்கு பக்கம் வருவாங்க, அப்படி வர்ற சமயத்துல நீ அவங்களை அணுகி அவங்க கிட்ட கேளு. These two are infallible deities, Nara and Narayana Rishi. இவங்க ரெண்டு பேரும் எந்த வீழ்ச்சியும் இல்லாத நரநாராயண நபர்களே. And they came to this earth to accomplish Devata's mission. அவங்க இந்த லோகத்திற்கு தேவர்களுடைய நோக்கம் என்னவோ அதை பூர்த்தி பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. So Agni Dev, you are Devata in trouble, ask them, they will help you. So நீங்க ஒரு தேவதன், அக்னி தேவன், ஸோ அதனால நீங்க பிரச்சனையில் இருக்கப்போ கிருஷ்ணர் இடத்துல போய் கேளுங்க, கிருஷ்ணர் நிச்சயமா அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவார். So Agni said, you see this following the Khandava forest is Brahma's order, it's sanctioned by authorities, so you don't worry, help me. ஸோ அக்னி அதனால இங்க பகவான் கிட்ட சொல்றாரு, இது பிரம்மதேவராலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அவர் சொன்னது தான், அதனால நீங்க வந்து தயக்கம் இல்லாம நீங்க வந்து இது எனக்கு உதவி பண்ணுங்க. So Arjuna said,
okay, we can help, but definitely Indra will get upset and devatas will be upset. So you have to give us some good weapons, some celestial weapons. We can't fight with ordinary weapons. அர்ஜுனன் சொல்றார், நிச்சயமா நாங்க வந்து உதவி பண்றோம், நாங்க வந்து உங்களுக்கு இதுக்கு பண்றோம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்திரன் போல சில தேவர்கள் இத எதிர்த்து அவங்க வந்து செயல்படலாம். அதனால அவங்களையும் எதிர்த்து நாங்க போர் புரியறதுக்கு, சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு பலமான ஆயுதங்கள் தேவை. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் என் இடத்துல இல்ல, எனக்கு பலமான ஆயுதங்கள் வேணும்னு கேட்கிறார். So Arjuna asked, I need inexhaustible quiver of arrows. அர்ஜுனன் உடனே அங்க வந்து கேட்கிறார், தீர்ந்தே எப்பொழுதும் போகாத அளவுக்கு அம்புகள் இருக்கக்கூடிய, அம்புகள் வைக்கக்கூடிய அந்த Inexhaustible means எப்பொழுதும் தீராத அம்புகள் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். Like you have akshaya in Sanskrit, inexhaustible. So அக்ஷய பாத்திர மாதிரி தீராம எப்படி உணவு வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி இதுல இருந்து அம்புகள் வந்துகிட்டே இருக்கணும். Means you know what that means. I don't need to explain. And I want the horses, Gandharva's horses, celestial horses, the horses that can travel by the speed of mind. திவ்யமான குதிரைகளும் வேணும் எனக்கு, கந்தர்வர்களுடைய குதிரைகள், அதாவது மனதினுடைய வேகம் அளவுக்கு ஓடக்கூடிய குதிரைகள் எனக்கு வேணும்னு கேட்கிறார். So if you can supply this too, then I will fight, I will protect you from Indra. இந்த ரெண்டையும் உங்களால எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ நிச்சயமா நான் இந்திரனை எதிர்த்து உங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பு அளிக்கிறேன். So Agni meditated on Varuna Dev. He knew that Varuna Dev has all those weapons, all kinds of things with him. So Varuna Dev came and given these two quivers of inexhaustible quivers of arrows, and he given the horses from Gandharvas. இப்போ அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே அங்க இருந்து அக்னி என்ன பண்றாருன்னா, வருணனை நினைத்து அவர் வந்து தியானிக்கிறார். வருணனை தியானித்தோன்னே, ஏன்னா அவருக்கு தெரியும் வருணன் இடத்துல நிறைய பலமான ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை தியானித்தோன்னே வருணன் அங்கே வரார். வந்து தீராத அம்புகள் கிடைக்கிற மாதிரி ரெண்டு அந்த அம்புகளை வைக்கக்கூடிய இதை கொடுக்கிறார். மேலும் குதிரைகளும் அவர் வந்து கொடுக்கிறார். That time, first time is mentioned, then Varuna given Gandiva bow to Arjuna. அப்புறம் அங்க சொல்லப்படுது, வருணன் வந்து காண்டீவத்தையும் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அப்படி Gandiva bow size of a man. காண்டீவ வில்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர், ஒரு ஆளினுடைய உயரம் என்னவோ அந்த அளவுக்கு இருந்ததாம். And had color of a rainbow being covered by so many jewels. அதற்கு மேல ஒரு வானவில்லை போல பல ரத்தனங்களால அது வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்க்கிறதுக்கு வெளிப்புறத்துல இருந்து வானவில்லை போன்ற தோற்றத்துல இருந்தது. And the string sound will sound like a thunder when he strung it, அந்த வில்லை வந்து எய்தும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய சத்தமானது மிகப்பெரிய ஒரு இடி முழக்கம் போல இருக்குமா. And Varuna given him Soma's moon god's chariot also. வருணன் வந்து மேலும் சந்திரதேவன் சோம பகவான் அவருடைய ரதத்தையும் கொடுக்கிறார். So then Arjun put his armor, took Gandiva, sit on the chariot, start driving the chariot, which was making tremendous sound. It was big chariot. And Arjun was pleased. Arjun started laughing. Oh, these are my weapons. This is my stuff. Now we'll fight. அர்ஜுனன் அங்க இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரதத்துல ஏறி அவர் வந்து முன்னோக்கி போறார். போறப்ப பாக்குறார், மிகப்பெரிய ரதம், அது மிகப்பெரிய பேரொளி அது வந்து ஏற்படுத்துது. அதை பார்த்துன்னு அவர் நினைக்கிறார், இந்த ரதம் இந்த ஆயுதங்கள் தான் என்னுடைய, இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறார் அவர். Now this, you see, our paintings, they don't really depict how the chariot looks like. Chariots are much bigger and they are stored with so many weapons, and we have a Hanuman on the flag of Arjun also described here on that chariot. இங்க வந்து அர்ஜுனனுடைய ரதத்துல ஹனுமானுடைய கொடியும், அந்த கொடி, அவருடைய கொடியில ஹனுமான் சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரதம் ஆனது, இந்த ரதத்தை பத்தின வர்ணனை இப்ப நம்ம பேசுறது நம்மளுடைய படங்கள்ல இருந்து நீங்க பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய படம் முழுமையான வர்ணனை அதுல கொடுக்கல. ஏன்னா இங்க ரதம்னு பேசும்போது மிகப்பெரிய ரதம் அது, அதற்குள்ள அவங்களுடைய எல்லா ஆயுதங்கள், வில்லு, அம்பு எல்லாமே உள்ள வைக்கப்பட்டிருக்கும். அதனால பெரிய ரதம் அது. Now the thing is that we have our painting shows the Hanuman at the banner. This is true, but there are other banners also there with other ferocious animals. And all of them were roaring from the banners. This is celestial divine chariot. நம்மளுடைய படத்துல இந்த புத்தகத்துல பார்க்கலாம். மேலும் வர்ணனையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு, அர்ஜுனனுடைய
கொடியில வந்து ஹனுமானின் சின்னம் இருந்தது அப்படின்னு. அந்த கொடி மட்டும் கிடையாது, இன்னும் பல கொடிகள் அர்ஜுனன் இடத்துல இருந்தது. ஒன்னொன்றுல ஒரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பலமான மிருகங்களுடைய சின்னங்களும் இருந்தது. எல்லாமே அந்த ஒரு ஒரு கொடியில இருந்த ஒரு ஒரு விஷயங்களுமே தங்களுடைய ரொம்ப பேரொலியை, சப்தமா பேரொலியையும் எழுப்புச்சுன்னு சொல்லப்படுது. So Hanuman is described on the flag that he was with his what is exactly said, with his looking around with his gaze. With his gaze, he would appearing like burning everything around and making tremendous ferocious sound. It was frightening just when you hear the chariot approaching and all these animals from Benas making roars. Already the Kauravas army was frightened. That's described in வர்ணனை கொடுக்கப்படுது. அந்த சின்னம் கொடியிலிருந்து ஹனுமான் தன்னுடைய பார்வையின் மூலியமாவே எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய விதத்துல அவர் வந்து பார்த்தார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அவர் எழுப்பக்கூடிய சப்தமானது மிகப்பெரிய பேரொலியா அது வந்து வந்தது. அவரது மட்டும் இல்லாம மீதி சின்னங்கள்ல இருந்த மிருகங்கள் அவை எல்லா பேரொலியுமே வந்து எதிர்படையில இருந்தவங்களை வந்து மிகப்பெரிய பயத்திற்கு உட்படுத்துச்சுன்னு சொல்லப்படுது. So Arjun circumambulated the chariot of a pranam and then mounted. அர்ஜுனன் அந்த ரதத்தை சுத்தி வரார், சுத்தி வந்து நமஸ்கரிக்கிறார், நமஸ்கரிச்சுட்டு அவர் அந்த ரதத்துல ஏறுறார். So the Krishna's gada Kaumodaki, that was given by Varuna at that time also. கிருஷ்ணருடைய கதையான கௌமோதகி, அந்த கதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருணனால கொடுக்கப்பட்டது. Now the special gada, why? When Krishna will whirl it like this, it will make very special roaring sound also. அந்த கதையை எடுத்து கிருஷ்ணர் சுழற்றும் பொழுது அப்பவும் அதுல இருந்து வரக்கூடிய சப்தமானது மிகப்பெரிய பேரொலியா இருக்கும். And then Krishna became first time driver of Arjun's chariot. அந்த இடத்துல கிருஷ்ணர் முதன் முறையா அர்ஜுனனுடைய ரதத்திற்கு தேரோட்டியா செயல்படுறார். So Arjun say, all right Agni, now you start swallowing the forest. Now Indra and all devatas, they cannot do anything to us. அப்ப உடனே அர்ஜுனன் சொல்றார், அக்னி இப்போ நீங்க ஆரம்பிங்க, நீங்க அந்த வனத்தை சாப்பிடுறதுக்கு ஆரம்பிங்க. இந்திரனும் சரி வேற எந்த தேவர்களும் சரி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. So Arjun was driving so fast with his celestial horses chariot around the forest, and Agni also was from all sides swallowing it by fire. And any creature to come out would be shot by Arjun's arrows. He would not allow anybody to escape, because that was Agni's request. Everybody should be swallowed by me, by order of Brahma. இப்போ பிரம்மதேவனுடைய அறிவுரையின் கீழ் அக்னியும் சொல்லியிருந்தார் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளையும் வந்து கொல்லப்படணும் அப்படின்னு, அந்த வனத்தையும் முழுமையா சாப்பிடணும்னு. அதனால அர்ஜுனன் தன்னுடைய ரதத்துல அமர்ந்திருக்கான். அந்த ரதமானது ரொம்ப வேகமா மொத்த வனத்தையும் சுத்தி ரொம்ப வேகமா சுத்தி வந்துகிட்டே இருக்கார் அர்ஜுனர். அதே சமயத்துல அக்னியும் பரவிட்டே வரார் அந்த வனத்துல முழுவதும். ஏதாவது ஒரு மிருகம் அந்த வனத்தை விட்டு வெளியில தப்பி ஓடணும்னு முயற்சி பண்ணா அங்க ரதத்துல சுத்தி வரக்கூடிய அர்ஜுனன் உடனே தன்னுடைய அம்பை எய்தி அந்த மிருகத்தை வந்து வெளியில வரவிடாம பண்றார். But the good news is, whoever died by Arjun's arrow in the presence of Krishna, Mahabharata says that he restored his spiritual form and went home back to Godhead. இப்போ மகாபாரதம் மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, எந்த மிருகங்கள்லாம் அர்ஜுனனுடைய அம்பு தாக்கி இறந்து போச்சோ கிருஷ்ணர் முன்னிலையில, அந்த மிருகங்கள் எல்லாமே தங்களுடைய ஆன்மீக உடலை பெற்று ஆன்மீக லோகத்துக்கு போய் தன்னுடைய நித்தியமான நிலையில இருந்தாங்க. So in no time Indra heard what's happening. கொஞ்ச நேரத்திலேயே இந்திரனுக்கு தெரிய வருது என்ன போயிட்டு இருக்குன்றது. And he sent so much rain to stop the fire. இந்திரன் உடனே மிகப்பெரிய அளவு மழை பொழிகிறார் அவர் வந்து அந்த அக்னி அணைக்கிறதுக்கு. But being protected by Arjuna and Krishna, Agni was bold. Big flames up, and before rain could come, it all turned into the steam. இங்க வந்து அக்னி தேவர் கிருஷ்ணராலையும் அர்ஜுனாலையும் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தினால ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப பலத்தோட அவர் தைரியமா அங்க எல்லாத்தையும் விளங்கிட்டு இருக்கார். அதனால மிகப்பெரிய அக்னி பிளம்பா வந்து அப்படியே அக்னி ஜுவாலையா எரிஞ்சிட்டு இருக்கறனால மேல இருந்து வரக்கூடிய மழை அப்படியே உடனே ஆவியாய் போயிடுச்சாம். Indra got more angry. இந்திரனுக்கு இன்னும் கோபம் வருது. He brought even heavier clouds and poured more rain down. இன்னும் நிறைய மேகங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய மழை பொழிகிறார். But Arjun shot out so many arrows and made net of arrows, and that net expanded so much and acted like an umbrella. No drop could come to the forest, and Agni was burning and becoming bigger and bigger and bigger. You know, when fire picks up, it's unstoppable.
அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அர்ஜுனன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அம்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக வேகமா எய்தி அந்த மொத்த காட்டையும் ஒரு குடை போல தன்னுடைய அம்புகளால அவர் வந்து சூழ்றார். அதன் பிறகு அந்த அம்பை தாண்டி இந்திரனுடைய ஒரு மழை துளி கூட உள்ள வர முடியலையாம். அக்னியும் ரொம்ப சந்தோஷமா உள்ள இருக்கிற மொத்த வனத்தையும் எரிக்கிறார். உங்களுக்கு தெரியும், நெருப்பு எரியும் பொழுது எந்த அளவுக்கு உயரமா அது பிளம்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு நெருப்பும் இருக்காங்க. Now Indra was worrying about Takshaka and his family, and Takshaka Naga was not present at that time. He was not in the forest. இந்திரன் வந்து அந்த சமயத்துல ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருந்தார், தக்ஷகனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்ன ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த சூழ்நிலையில தக்ஷகன் அங்க உள்ள இல்ல. But wife and son were there. ஆனா அவருடைய மனைவியும் மகனும் அங்க உள்ள இருந்தாங்க. So when they wanted to escape, Arjun cut head of the wife. அவங்க வந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறப்ப அர்ஜுனன் தன்னுடைய அம்பை எய்தி தக்ஷகனுடைய மனைவியினுடைய தலையை துண்டிக்கிறார். Naga wife. நாக வடிவத்தில் இருந்த மனைவி. But Indra blew such a heavy wind that bewildered Arjun, almost knocked him down unconscious, and the son escaped of Takshaka's son escaped. இந்திரன் உடனே மிகப்பெரிய அளவு அங்க வந்து ஒரு சூறாவளி காத்த வர வைக்கிறார். அந்த காற்றின் விளைவா அர்ஜுனன் வந்து அப்படியே செயலிழந்து போயிடுறார். அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தக்ஷகனுடைய மகன் அவன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். So Arjun became so angry that Indra knocked him down unconscious, because this is Veerarasa, Kshatriya pride. Now Indra, now we'll fight with you. Come down and fight. He challenged Indra to fight. இந்திரனால இந்த மாதிரி தாக்கப்பட்டு மயக்கமுற்று உணர்வற்ற நிலையில கடந்ததை நினைச்சு அர்ஜுனனுக்கு உடனே கடும் கோபம் வருது. ஏன்னா க்ஷத்ரியன். உடனே அவன் நினைக்கிறான், ஓ அப்படி பண்ணிட்டியா இந்திரன், நீ கீழே வாங்க, வந்தோன்னே நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போடலாம், 2 பேரும் போர் புரியலாம், கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் was also proud. I'm the king of Devatas and some Kshatriya is going to fight me. He knew that's his son, but you know, when you are angry you forget everything, no? இந்திரனும் உடனே கர்வம் கொள்றாரு. என்னது, என்ன எதிர்த்து ஒரு சத்திரியன் சண்டை போடுறதா, நான் யாருன்னு தெரியும்ல, எல்லா தேவர்களுக்கும் நான் தான் வந்து மன்னர், என்ன எதிர்த்து ஒரு சத்திரியன் சண்டை போடுறதா. இந்திரனுக்கு தெரியும் அந்த சத்திரியன் வந்து அர்ஜுனன் தன்னுடைய மகன் தான் அப்படின்னு. இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும்ல, கோபம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மறைச்சிடும் யார் எதிரில் இருக்கான்றது. Krodha bhavati sammoha. You forget. Right. So Indra took his vajra, the thunderbolt, and threw at Arjuna. இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து அர்ஜுனன் மீது தாக்குறார். But Arjun shot Vayavya weapon. Vayavya weapon is a heavy wind. Heavy wind disperses the clouds. I mean, there is no clouds, there is no electricity, there is no thunderbolt. Finish. Weapon was neutralized. வாயவ்ய அஸ்திரத்தை உடனே அர்ஜுனன் எய்துறார். அந்த அஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, பலமான காற்றை வந்து வெளிப்படுத்தும். அதன் மூலியமா அங்க எந்த விதமான மேகங்களும் இருக்க முடியாது, அது அப்படியே பிளந்துக்கிட்டு போயிடும். இப்ப மேகங்களே இல்லை அப்படின்னா அங்க எப்படி வஜ்ராயுதத்தை கொண்டு நீங்க தாக்க முடியும்? எதுவுமே நீங்க வந்து தாக்க முடியாது. So all these heavy clouds were dispersed. Sun day became sunny day, and gentle breeze was felt, and Agni started swallowing to the end of the forest. அந்த ஆயுதத்தை அர்ஜுனன் எய்தினோன்னு என்ன வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இருந்த எல்லா மேகங்களுமே கலைஞ்சு போயிடுச்சான். அந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து போனா என்ன ஆகும், உடனே அங்க இருந்து சூரியன் வெளியில வரார், ரொம்ப இதமான காற்று வீசுது, பறவைகள்லாம் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அக்னியும் தைரியமா மொத்த வனத்தையும் விழுங்குறார். Then Indra shouted. He jumped on Airavata and rushed down to Arjuna and said, "These two are killed now." இந்திரன் உடனே என்ன பண்றார், தன்னுடைய ஐராவதத்தின் மீது ஏறிட்டு அவர் மேலிருந்து கீழே வரார். வர வழியில இவங்க 2 பேரும் இப்ப கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரார் இந்திரன். Now the thing is, when Indra goes into war, all devatas they have to follow him. இப்ப இந்திரன் யாரையாவது எதிர்த்து போரிட போகிறார் அப்படின்னா எல்லா தேவர்களும் அவரை பின்தொடர்ந்து தான் ஆகணும். So Yamaraj came with the club, charging at Arjuna and Krishna. யமராஜரும் உடனே என்ன பண்றார், தன்னுடைய கதையை எடுத்துக்கிட்டு அவர் வேகமா வரார். யாரை எதிர்நோக்கி? கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் எதிர்நோக்கி. Skanda, Kartikeya, Kuvera, Surya, Vishwadevas, Sadyas, Rudras, Vasus, Marutas, everyone was attacking Krishna and Arjuna. கார்த்திகேயன், முருகன், குபேரன், மேலும் நிறைய பேர் இந்த மாதிரி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒருத்தங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக வராங்க. Now you know why we don't worship devatas in ISKCON. அதனால இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம வந்து இஸ்கான்ல தேவர்களை வழிபடுறது இல்லைன்னு. We'll discuss this next time. இதை பத்தி நம்ம அடுத்த தடவை பேசுவோம்.
So all the devatas charged at Krishna and Arjun blasted them off, to make long story short, because it's time for prasadam. எல்லா தேவர்களும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் எதிர்த்து சண்டை போட வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவங்க எல்லாரையும் வீழ்த்தி எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிடுறாங்க. ஏன்னா இப்ப பிரசாதத்துக்கு நேரம் ஆச்சதுனால சுருக்கமா சொல்லிட்டோம். So Indra knew that nobody can defeat Krishna and Arjun together on the chariot. It's not possible. இந்திரனுக்கு தெரியும் யாராலையும் வீழ்த்த முடியாது, குறிப்பா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒன்றா ரதத்துல இருக்கக்கூடிய சமயத்துல. So Indra was pleased with Arjun. இந்திரன் அர்ஜுனனை பார்த்து அவர் உண்மையிலே திருப்தி அடைந்தார். This was Indra's way of glorifying his son. Look, all the devatas together, they cannot defeat my son, my son. இந்த விதத்துல இந்திரன் தன்னுடைய மகனுடைய புகழை பரப்புறதுக்காக தான் அவர் இப்படி செயல்பட்டார். அவர் என்ன சொல்றாரு இப்ப இதன் மூலியமா, பாருங்க எல்லா தேவர்களும் சேர்ந்து கூட என்னுடைய பையனை வீழ்த்த முடியல, என்னோட பையன். So Brahma shouted from Brahmaloka. Nobody saw him, but they heard the voice. Indra, Takshaka is not in the forest. You don't have to worry for him. And anyway, you can't defeat Arjun and Krishna. Stop this fight. பிரம்மதேவர் மேல இருந்து அவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்திரா நீ இது நிறுத்து, உள்ள தக்ஷகன் இல்ல, மேலும் யாராலையும் இவங்களை தடுத்து நிறுத்த முடியாது, நீ அமைதியா இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்லிட்டு இருக்காரு. It was destiny that Kandava forest will be burnt by fire. இது விதி, காண்டவ வனமானது அக்னியால எரிக்கப்படும்ன்றது விதி. So Indra stopped fighting. They were all pleased to see Krishna and Arjun, and Agni went on another 15 days following the forest. இந்திரன் சண்டை போடுறதை நிறுத்திடுறார். எல்லா தேவர்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அக்னி அன்றிலிருந்து தொடர்ந்து 15 நாட்கள் அவர் அந்த காண்டவ வனத்தை எரித்து அவர் விழுங்கிட்டு இருந்தார்னு சொல்லப்படுது. So now at the last days of burning the fire, one asura wanted to escape, Maya Danava. அந்த காண்டவ வனத்தை அக்னி எரிச்சிட்டு இருந்த கடைசி நாட்கள்ல ஒரு அசுரன் மாயாதானவன் அவன் அங்க இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்றான். He was hiding underground. அவன் நிலத்தின் அடியில ஒளிஞ்சிருந்தான். Now at the end he wanted to escape. இவ கடைசியில எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினைச்சான். So Agni was chasing him. அக்னி துரத்துறார் from one side. ஒரு பக்கத்துல இருந்து. When he came out, he saw Krishna with chakra standing there. அவர் வெளியில வர்றதுக்கு வரும் பொழுது இன்னொரு இடத்துல பார்க்கறார், கிருஷ்ணர் தன்னுடைய சக்கரத்தோட காத்துட்டு இருக்காருன்றது. So smart fellow, what he did? Run to Arjun. Arjun, you are Kshatriya, save me, protect me, I am in danger. உடனே ஒரு புத்திசாலி என்ன பண்றார், நேரடியா அர்ஜுனன் இடத்துல ஓடி போய் அர்ஜுனுடைய காலை பிடிச்சுக்கிறார். பிடிச்சிட்டு சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீ க்ஷத்ரியன், தயவு செய்து என்ன பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு. So Arjun may say, do not fear. அர்ஜுன உடனே சொல்றார், சரி பயப்படாத. So he looked at Krishna and Agni. அவர் உடனே கிருஷ்ணர் பக்கமும் அக்னி பக்கமும் திரும்பி பார்க்கறார். So they lowered the weapons. அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. And he saved life of Mayadanava. மாயாதானவனுடைய உயிர் அந்த விதத்துல காப்பாற்றப்படுது. Now Mayadanava approached him and say, how do I repay you, save my life? இப்போ என்னுடைய உயிரை நீங்க காப்பாற்றுனீங்க, நான் எந்த விதத்துல உங்களுக்கு என்னுடைய கடன் அடைக்கிறது, எந்த விதத்துல நான் உங்களுக்கு திரும்ப செயல்படுறதுன்னு கேட்கிறார். Good for us to hear Arjun's reply, very instructive. அர்ஜுனனுடைய பதில் என்ன அப்படின்றது ரொம்ப அறிவுரை கொடுக்கக்கூடிய விஷயம். நிச்சயம் நம்ம எல்லாருமே கவனத்தோட கேட்கணும். He said, I protected you out of duty, not out of expecting some repayment. அர்ஜுனன் சொல்றார், என்னுடைய கடமையின் காரணமாக தான் நான் உன்னை பாதுகாத்தேன், ஏதாவது நீ எனக்கு திரும்பி செய்வேன்ற எதிர்பார்ப்புல நான் உன்னை பாதுகாக்க கிடையாது. So this is very important. We as the devotees, we have to do service without expectation. இது நம்ம ஒரு பக்தர்களா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இது, நம்ம செய்யக்கூடிய சேவையானது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யணும். Ahaituki means unmotivated. That you do service to Krishna. You bring him flowers, you serve him, you bath him, you cook for Krishna, you sing for Krishna, you build Krishna's temple, you make garlands for Krishna. But you don't expect, I am such a devotee, now Krishna, give money, give me good health, give me, pass my exam, fix my L4, L5. You know, that should not be expected. We do our duty as the servants of God. We serve Krishna and it's up to him how he reciprocates. நம்ம கிருஷ்ணருடைய சேவகர்களா இருக்கோம். நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா அஹைதுகி பக்தி. அஹைதுகி பக்தினா எந்த விதமான நோக்கமும் இல்லாம, வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கிருஷ்ண சேவையில ஈடுபடணும்.
கிருஷ்ணருக்காக பாடுறோம், கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், கிருஷ்ணரோட கோயிலை துடைக்கிறோம், கிருஷ்ணருக்காக எல்லா சேவைகளிலும் ஈடுபடுறோம். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கிருஷ்ணா நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, நீ எனக்கு பணத்தை கொடு, நான் தேர்வில் நான் தேர்ச்சி பெறணும், என்னுடைய L4 L5 சரி பண்ணு. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் கிருஷ்ணகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய கடமை நம்ம கிருஷ்ணனுடைய சேவகர்கள் அவருடைய சேவையில் ஈடுபடணும். அவர் என்ன விருப்பப்படுறாரோ, அவரா ஏதாவது நமக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் முடிவு பண்ணட்டும். So Arjuna was firm. No obligation. Go in peace. Nothing. You don't have to repay me anything. அர்ஜுனன் உடனே சொல்றார், நீ எந்த விதத்திலையும் கடன் பட்டவன் கிடையாது, அதனால நீங்க அமைதியா வந்து உங்க இடத்துக்கு போகலாம், நீங்க போய் அமைதியா வாழலாம். Okay. But Maya Danava insisted. No, I want to do something. Don't take it as a repayment. I want to please you. I want to do something for your pleasure. ஆனா உடனே மாயாதானவன் சொல்றார், இல்ல நான் கடன்பட்ட விதத்துல தான் நான் இப்படி பண்ணுன்றது கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் கேட்கிறேன், நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க. Again here Arjun's reply, very good for us who are trying to be devotees. What he said. மறுபடியும் இங்க அர்ஜுனன் சொன்ன பதில கவனமா கேளுங்க. நம்ம எல்லாரும் யாரெல்லாம் பக்தர்கள் ஆகணும்ன்ற முயற்சியில இருக்கோமோ, விருப்பத்துல இருக்கோமோ, நமக்கு ரொம்ப முக்கியமானது இது. He said, if you want to please me, here is Krishna. Please Krishna. I will be pleased like that. நீங்க என்ன திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இங்க பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துங்க, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா நான் திருப்தி அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். Sometimes people come to devotees who are good preachers or good book distributors or little advanced in their bhakti, and then people come and say, what can I do for you? How can I want to do something for you. And then devotees' duty is to engage them in Krishna service. There is no personal service for devotees. We cannot take personal service from people. We have to engage people in Krishna service, not in our service. சில சமயத்துல பார்க்கலாம், மக்கள் ஒரு மூத்த பக்தரையோ இல்ல சிறந்த புஸ்தக விநியோகம் பண்ணக்கூடிய நபரையோ இல்ல சிறந்த பிரச்சாரகரையோ அவங்க வந்து அணுகுவாங்க. அணுகி அவங்க பண்ற சேவையை பார்த்துட்டு அவங்க இடத்துல, பிரபு உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பக்தர் இந்த நபரை என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தணும். கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தாம தன்னுடைய தனிப்பட்ட சேவையில் அவங்க தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல அவங்க ஈடுபடுத்திக்க கூடாது. கிருஷ்ணருடைய சேவையில் அவங்கள கொண்டு போய் இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லணும். Once when I went home in Europe, four of us came to my house, 4 devotees, and my father wanted to give some money, and he said, he was communist background. He is not a great believer of Krishna or any other gods or demigods or Gandharvas or anybody else. So he said, I give this money to you, not to Krishna, you understand? And immediately all the devotees bursted laughing. They start laughing, There is no separate for me and for you. We are full-time serving in the temple. Everything is Krishna's. There is no for me. No. I will not give, otherwise I will not give. Okay, gift for me. For me means for Krishna. There is no. ஒரு முறை நான் ஐரோப்பாவில் எங்கள் வீடு இருக்குது, நாங்கள் போயிருந்த சமயத்தில் எங்கள் அப்பாவை சந்தித்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என் கூட இன்னும் ஒரு 3 பக்தர்கள் இருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போயிருந்தோம். இப்போ எங்கள் அப்பா யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட கொள்கையை பின்பற்றிட்டு இருந்தவர். அவருக்கு வந்து கிருஷ்ணர் மீது சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. கிருஷ்ணரை பற்றி சொல்கிறது என்ன இருக்குது, எந்த தேவர்களோ எந்த கந்தர்வர்களோ யார் மேலேயும் அவருக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. அவர் உடனே என்ன பண்ணார், நாங்களாம் வந்திருந்ததை பார்த்தோன்னா அங்கேருந்து ஒரு செக் எடுத்து அதில் வந்து செக் எழுதி அவர் வந்து கையொப்பம் விட்டு அவர் உடனே என்கிட்ட கொடுத்தார். இந்தா இது உனக்கு, இது உனக்காக நான் கொடுக்குறேன், இது கிருஷ்ணருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கொடுத்தார். அவர் அப்படி சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆச்சு, நானும் சரி என் கூட இருந்த எல்லா பக்தர்களும் சரி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் சத்தமாக. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், இங்கே ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தனி கிருஷ்ணருக்கு தனின்ற வித்தியாசம் கிடையாது, எல்லாமே கிருஷ்ணருடைய இதுதான். ஸோ எங்கள் அப்பா கொடுக்கும்போது நான் உடனே சரி எனக்கு தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஆனால் வாங்கி வைக்கும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது கிருஷ்ணருக்காக தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது. Right. Another time devotees returned from a house program. இன்னொரு முறை பக்தர்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தாங்க. And they are both giving me two covers. Each of them they are giving me two covers. அப்போ அங்கே வந்து இந்த ஒருத்தங்களும் பார்த்தீங்கன்னா 2 கவர் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. So I said, what is it? நான் உடனே கேட்டேன், என்னது இது அப்படின்னு. After program the house owner given some donations, so we are giving to temple. அப்போ உடனே பிரம்மச்சாரி நான் என்னன்னு கேட்டேன் அந்த பிரம்மச்சாரிகள் கிட்ட. அவங்க உடனே சொன்னாங்க, அந்த வீட்டில் நிகழ்ச்சிகள் முடிஞ்சோடனே எங்கள் எல்லாருக்கும் அந்த வீட்டில் இருந்தவங்க இந்த மாதிரி கொடுத்து இது கோயிலுக்காகன்னு கொடுத்தாங்க. So I say, but why 2 covers each of you hold? What's the point? ஏன் நீங்க ஒருத்தங்களும் 2 கவர் கையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். The house owner say, one is for temple, one is for you.
அப்போ உடனே அந்த பக்தர்கள் சொன்னாங்க, அந்த வீட்டில் இருந்தவங்க கொடுக்கும்போது சொன்னாங்களாம், ஒரு கவர் கோயிலுக்கு, ஒரு கவர் உங்களுக்காக அப்படின்னு. If he knew our philosophy, he would spare some covers. He could put it in one anyway. அவங்களுக்கு நம்ம தத்துவம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கவரை சேமிச்சு வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ரெண்டு கவர் கொடுத்ததுக்கு பதிலா ஒரே கவர்ல அந்த 2 பணத்தையும் போட்டு ஒரே கவரா கொடுத்துருக்கலாம். So devotee cannot accept service for himself. He has to accept service only for Guru and Krishna. ஒரு பக்தனால தனக்குன்னு சொல்லி எந்த சேவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனால முடியாது. அவன் எல்லா சேவையும் குருக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் மட்டுமே ஏற்றுக்கொள்றான். So Arjun say, you want to please me, please Krishna. அர்ஜுனன் சொல்றார், என்ன திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறியா நீ, கிருஷ்ணரை திருப்திப்படுத்து. So Mayadanava goes to Krishna. மாயாதானவன் கிருஷ்ணரிடத்துல போறார். My Lord, how do I please you? பகவானே, நான் எப்படி உங்களை What திருப்திப்படுத்துறது? did Krishna say? கிருஷ்ணருடனே என்ன சொல்றார்? If you want to please me, please my devotee. Build assembly house for Yudhishthira. கிருஷ்ண உடனே சொல்றார், என்னை திருப்திப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியா, அப்ப என்னுடைய பக்தரை நீ திருப்திப்படுத்துன்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜருக்கு நீ மிகப்பெரிய அரண்மனை ஒண்ணு கட்டு அப்படின்னு சொல்றாரு. Build assembly house that is unmatchable. Even the devatas, they don't have such a courtroom. தேவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை கிடையாது, அரச மாளிகை. அது அந்த விதத்துல ஏற்படுத்துறார். And then Mayadana was discussing with Yudhishthira what he wants and how he to build it and this that. So he brought so much material from previous sacrifices by the kings. He brought so many things, jewels, all kinds of things he brought to build it. எப்படி அந்த அரண்மனை கட்டுறதுன்றத மிகப்பெரிய ஒரு ஆலோசனையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு மாயாதானவன் என்ன பண்றாருன்னா, இதற்கு முன்னர் நிறைய மன்னர்கள் செய்த வேள்விகள்ல இருந்து நிறைய பொருட்களை கொண்டு வந்து, நிறைய ரத்தனங்கள், ஆபரணங்கள், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் இந்த அரண்மனை கட்டுறாரு. So that time Mayadanava brought the Varuna's consul Devadatta and given to Arjun. அந்த சமயத்துல வருணனிடத்துல இருந்து தேவதத்தா அப்படின்ற இந்த சங்கை கொண்டு வந்து அர்ஜுனனிடத்துல கொடுத்தார் மாயாதானவன் சொல்லப்படுது. And he brought a tremendous club and given to Bhima. மிக பலமான கதை அதை கொண்டு வந்து பீமனிடத்துல கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. All right, this was Panchajanyam Rishikesha Devadatam Dhananjaya Poundram Dadmama Shanko Bhima Karma Vrikodaraha. Poundra is Bhima's consul. இப்போ அடுத்ததா பவுண்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுது. பவுண்ட்ரம்ங்கிறது பீமனுடைய சங்கின் பெயர். Poundra means which one has pundra or marks, like we call our tilak Urdhva Pundra. Urdhva Pundra means up, what's that called? Vertical lines. பவுண்ட்ர அப்படின்னா அதில் குறி இருந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம போடக்கூடிய திலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்துவ புன்றன்னு சொல்லப்படுது. அதாவது மேல் நோக்கி போடக்கூடிய கோடு. Okay, anyway, we cannot finish. It's 8:20 and there is no end to the story. So, we'll stop here. We blow the conch shell and announce the time from prasadam. இப்போ இதை தொடர்ந்து பேசணும்னா இன்னும் போய்கிட்டே இருக்கும். நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இன்னும் கதை நிறையா இருக்குது தொடர்ந்து. இப்போ நம்மளும் சங்கை முழங்குறோம். அந்த முழக்கத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா பிரசாதத்துக்கான நேரம் ஆயிடுச்சு அப்படின்றது. Thank you very much. Srila Prabhupada ki jai. மிக்க நன்றி. Srimad Bhagavad Gita ki jai. Lord Premanand.